நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மாப்பிள்ள. மீனா சின்ன எழுந்திரிக்கல. காஃபி சாப்பிட்றீங்களா? நான் போட்டு தரேன். வேண்டாம் மாப்பிள்ள, உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, நான் போட்டு தரேன். இல்லை மாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மாமா. என்ன மாப்பிள்ள சொல்லுங்க. இல்லை மாமா, அன்னைக்கு ஏதோ ஒரு டென்ஷன், அதனால தான் மீனாட்சிகிட்ட அப்படி பேசிட்டேன். நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு மாமா. திரும்பவும் நேற்று உங்களை வீட்டில் ராத்திரி பார்த்ததுக்கப்புறம் தான் மனசுக்கே கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. சாரி மாமா. ஐயோ, என்னங்க மாப்பிள்ள இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இல்லை, நான் பண்ணது தப்பு தான். சாரி மாப்பிள்ள. டக்குன்னு ஏதோ கோவத்தில் பேசுறதுக்கும் மனசுக்குள்ள வெறுப்பை வச்சுக்கிட்டு அதை வார்த்தையா பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. நீங்கள் ஊருக்கு கிளம்பிட்டீங்கன்னதும் ஏதோ என் மேலே கோவத்தில் தான் போயிட்டீங்கன்னு நினச்சேன். என்ன மாமா? மாப்பிள்ள, ஒரு விஷயத்தை நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நம்ம மனசுல தான் இருக்கு. சில நேரங்களில் நாம நம்மளை கத்தியால குத்த வரவங்களையும் மன்னிக்கிறோம். சில நேரங்களில் சின்னதா தப்பு பண்ணவங்களை கூட மன்னிக்காம தண்டனை கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் மனசு தான் மாப்பிள்ள காரணம். அந்த மாதிரி ஏதோ ஒரு மனநிலையில தான் நான் டக்குன்னு ஊருக்கு கிளம்பிட்டேன். ஆனா உங்க அப்பா தான் என்ன உடலையே, வழியிலே என்னை மடக்கி திரும்ப கூப்பிட்டு வந்துட்டாரு. இல்லை மாமா, அடிப்படையாக சில தவறுகளை நாம் எப்பவுமே பண்ணக்கூடாது. நான் ஏதோ காரணம் சொல்ல நினைக்காதீங்க. அன்னைக்கு ஏதோ மீனாட்சியை டென்ஷன் ஆகணும் தான் அப்படி பேசினேன். ஆனால் மற்றபடி நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானவர் மாமா. தெரியும் மாப்பிள்ள, என் மாப்பிள்ள அவர் மனசுல ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்காருங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தா என் மேலேயும் தப்பு இருக்கு மாப்பிள்ள. நானும் அப்படி சட்டுன்னு கிளம்பிடக்கூடாது. உங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன மாமா? ஒருத்தர் பிரிஞ்சு போகும்போது மனசு நிறைய சந்தோஷத்தோடவும் மன நிறைவோட தான் போகணுமே தவிர மனசுல ஒரு குறையோடையோ கோபத்தோடையோ போகக்கூடாது. அப்படி போகும்போது அது தேவையில்லாத குழப்பமும் மன வருத்தமும் அதிகமாகுமே தவிர அது சரியாகாதுன்னு சொன்னார். அது கரெக்டு தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள, இப்படி வந்து உட்காருங்க. எனக்கு தான் மாப்பிள்ள மெச்சூரிட்டி பத்தல. என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? தமிழோ மீனாட்சி அப்படி பேசியிருந்தா நான் இவ்வளவு சீரியஸா எடுத்துருக்க மாட்டேன்ல. என்னடா நம்ம மாப்பிள்ள குடும்பத்துல ஒருத்தரா நினைக்காம இருக்காருன்னு நினைச்ச எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சது நான் தான் என் மாப்பிள்ளைய குடும்பத்துல ஒருத்தரா நினைக்காம இருக்கேன்னு. மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? இல்ல மாப்பிள்ள, நீங்க செஞ்சது கரெக்ட் தான். யாருகிட்ட நாம முழு உரிமை எடுத்துக்கிறோமோ அவங்க கிட்ட அன்பு, பாசம், கோபம் எல்லாத்தையும் உரிமையோட தான் காட்டுவோம். அந்த மாதிரிதான் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க உரிமையா நினைக்க போய் தானே மீனாட்சி கிட்ட கோபமா பேசிருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தான் மாப்பிள்ள மெச்சூரிட்டி இல்ல. மாமா மாப்பிள்ள, தமிழ் சௌந்தர்யாவை நினைச்சுக்கிட்டு குடி அது இதுன்னு இருந்தப்போ நான் அவனை என்னன்னு தட்டி கேட்டேன். கோபத்துல அவனும் டக்குன்னு என் சட்டையை பிடிச்சுக்கிட்டு அடிக்க கைய வாங்கிட்டான். ஆனா அடுத்த செகண்டு தான் பண்ணது தப்புன்னு நினைச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டப்போ அவனை என்னால மன்னிக்க முடிஞ்சது இல்ல. அதே மாதிரிதான் மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ளையும் என் மேல உரிமையோட கோவப்பட்டிருக்காரு. நான் அப்படி எடுத்துக்கிட்டேன் மாப்பிள்ள. மாமா, மனைவி, குடும்பம், சொந்த பந்தம் இது எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதுக்காக தான் ஒருத்தன் வேலைக்கு போகிறான். ஆனால் அந்த வேலையில் ஒரு டென்ஷனாலேயே அவன் எல்லார் மேலேயும் கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்தான்னா அடிப்படையே அர்த்தம் இல்லாமல் போயிடுமாமா. நான் பண்ண தப்ப கூட என் மேலே தப்பே இல்லாத மாதிரியும்
எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றீங்களே, இந்த மனசு யாருக்கும் வராது மாமா. மாப்பிள்ள, என்ன நீங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு கண்ணை தொடங்க? என்ன மாப்பிள்ள, இப்ப காப்பி சாப்பிட்றீங்களா? வேணும்னா என் கையால போட்டு கொடுக்கட்டுமா? என்ன மாப்பிள்ள நீங்க? என்ன இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? டெய்லியும் தான் காலையில் எந்திரிக்கிற. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாம்ல. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னான்னு சொல்லு, ஏதாவது சொன்னா தானே தெரியும். எல்லாம் உங்களாலதான். என்னாச்சு? என்ன ஆகல? புரியல. எல்லாம் போச்சு. ஏய், என்னான்னு சொல்லு. சும்மா போச்சு போச்சுன்னு என்னன்னு சொன்னா தானே தெரியும். நம்ம எதுக்காக மெட்ராஸ்க்கு வந்தோமோ அது எல்லாமே நடக்காம போகுது. எனத்தவாது புலம்பிக்கிட்டு நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. நீ எங்க பேசிட்டு இருக்க? புலம்பிட்டு தானே இருக்க. மொத்தமா புலம்பி முடிச்சுட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? பிரச்சனை என்னன்னு சொல்லணும்ல. நான் உண்டா இருக்கேன். அப்படி ஒன்றும் குண்டான மாதிரி தெரியல. நம்ம ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீ நல்லா மெலிஞ்ச மாதிரி தான் இருக்கு. நான் குண்டா இருக்கேன்னு சொல்லல, உண்டா இருக்கேன்னு சொல்றேன். சௌந்தர்யா, என்ன சொல்ற? ஆமா, 2-3 நாளா எனக்கு டவுட் இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏய், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீ என்னமோ கப்பலுக்கு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏய், நம்ம குடும்பத்துல பேர பிள்ளைடே. ஊர்ல எல்லாம் சொன்னா பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. இதையே இப்படி மூஞ்சி வச்சுட்டு சொல்ற? அது இல்லங்க, வீட்டுல பிரச்சனை. இந்த சமயத்துல பணம் தேவையா இருக்கிறதுனால தானே நம்ம ஊரெல்லாம் விட்டுட்டு வந்தோம். வந்த இடத்துல எப்படின்னா இதுக்கு அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? வேலைக்கு போறவங்களாம் பிள்ளை பத்துக்கிறது இல்லையா என்ன? அது இல்லங்க, ஏற்கனவே வேலை செஞ்ச கம்பெனி ஒண்ணுக்கு 4 தடவை யோசிச்சு தான் திரும்ப வேலைக்கு எடுத்தாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரேஞ்சில போச்சுன்னா இந்த ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான இடம் கிடைக்கும். இப்ப போய் இந்த மேட்ரை சொல்லி 6-7 மாசம் லீவ் வேணும்னு கேட்டா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? இந்த காரணத்துக்காக வேலை விட்டு தூக்க முடியாது. நம்மள டம்மி பண்ணி நாமளாவே ஆபீஸ் விட்டு போற மாதிரி பண்ணிடுவாங்க. ஏய், என்னம்மா இப்படி சொல்ற? ரொம்ப தப்பாவில் இருக்கு. தப்பெல்லாம் இல்ல, முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு சில முடிவுகளை எடுக்க முடியாது. இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த வேலையை கண்டினியூ பண்ணுண்டா பிள்ளை பத்துக்க முடியாதுன்னு சொல்ல வரையா? இன்னும் 3 மாசம் ஆனாதான் வேலையை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிள்ளை வெட்டி பத்துக்கிற கூடாதுன்னு சொன்னா அப்படி ஒரு வேலை நம்மளுக்கு தேவையில்லை. விடு. வேலையை விட்டுட்டு என்ன செய்யறது? வேற வேலை தேடிக்கலாம். எப்படி தேடிக்க முடியும்? குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் செலவுக்கு பணம் உங்க அப்பா கிட்ட கேப்பீங்களா? எங்க அப்பா கிட்ட கேட்க சொல்றீங்களா? இல்ல நீங்க தான் நல்ல வேலையில இருக்கீங்களா? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சில விஷயத்த நல்ல யோசிச்சுதான் நம்ம முடிவெடுத்தாகணும். இல்லனா நாளைக்கு நமக்கும் கஷ்டம், பொறுக்க போற பிள்ளைக்கும் கஷ்டம். கொஞ்ச நாள் ஆகட்டுங்க, இன்னும் கொஞ்சம் காசு பணம் சேர்ப்போம். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையட்டும். ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதுக்குள்ள தீந்துரும். ஒரு அமைதியான சூழல புள்ள பிறந்தா நம்மளும் அந்த குழந்தைய நல்லா கவனிச்சுக்க முடியும். யாருக்குமே அந்த குழந்தை சுமையா தெரியாது. அவங்களுக்கும் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். என்ன சொல்றீங்க? நீயே அவசரப்பட்டு முடிவு பண்ணாத. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, யோசிச்சு சொல்றேன். என்ன யோசிக்க போறீங்க? பணத்துக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நான் சொல்றதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். நாம ஒரு விஷயம் முடிவு பண்றதுக்கு முன்னாடி நான் உண்டா இருக்கேன் வச்சிருக்கேன்னு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். Yeah.
காஃபி. ஆ, ஒரு செகண்ட் நான் பயந்தே போயிட்டேன்ப்பா. எதுக்குமா? இல்லப்பா, நீங்க அப்படி வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துப்பீங்க. இப்ப என்னாச்சு திடீர்னு? வயசாகுதுல்ல, பழைய நிதானமும் யோசனையும் வரமாட்டேங்குது. சரவண மேல கோவம் எதுவும் இல்லையே? ச்சே, மாப்பிள்ளை மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராது. அன்னைக்கு கோவப்பட்டீங்க தானேப்பா? கோவம் இல்லம்மா, வருத்தம். புத்திக்கு நல்லா தெரியுது மாப்பிள்ளை இப்படி பேசக்கூடிய ஆள் இல்ல, வேற ஏதோ டென்ஷன், அதான் மாப்பிள்ளை இப்படி காட்டுறாருன்னு. ஆனா மனசுக்கு புரியல, சட்டுன்னு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. மாப்பிள்ளை அப்படி பேசியிருப்பாருன்னு யார் சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா அதை நானே கேட்டதும் ஒரு செகண்ட் எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நாம ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கவங்க சின்னதா ஏதாவது பண்ணா கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்ல, அந்த மாதிரி தான். ஆனா மாப்பிள்ளை என் கைய பிடிச்சு சாரின்னு சொன்னப்போ எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஆனா நான் மறக்கலப்பா. ஐயோ, என்னம்மா இது? என்னால உங்க 2 பேருக்கு நடுவுல எதுக்கு தேவையில்லாத சண்டை? சண்டையெல்லாம் இல்லப்பா. புருஷன் பொண்டாட்டி ஆனாலும் வாயும் வயிறும் வேறதான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதும்மா. அவருக்கு ஏதோ டென்ஷன், அந்த டென்ஷன்ல பேசின வார்த்தையை வச்சு நாம நேரடியா அர்த்தம் எடுத்துக்கூடாது இல்லையா? இதையே நான் சரவணன் கிட்ட சொல்ல முடியாதுல்ல. மீனாட்சி, இதுக்காக நீ மாப்பிள்ளை வெறுக்கிறது சரியில்லைம்மா. மாப்பிள்ளை என்ன வெறுக்கிறேன்னு யார் சொன்னது? காதல் வேற, மரியாதை வேற. அவனுக்கு என் மேல அன்பு இருக்கலாம். அந்த அன்பு எப்பவும் இருக்கணும்னா அவனுக்கு என் மேல முதல்ல மரியாதை இருக்கணும். அந்த மரியாதைய நான் ஏர்ன் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா, 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வர்றதுதான் காதல். ஒருத்தர் மேலையும் ஒருத்தர் கீழேயும் இருக்கிறப்போ வர அன்புக்கு பேரு காதல் இல்ல, பரிதாபம் தான். எனக்கு அவனோட பரிதாபம் தேவையில்லப்பா, காதல் தான் வேணும். சரிம்மா, அதுக்காக என்ன செய்ய போற? ஒண்ணும் இல்லப்பா, வேலைக்கு போக போறேன். எனக்குன்னு கொஞ்சம் காசு சம்பாதிக்க போறேன். அதை எனக்கு சரின்னு தோன்ற வழியில நான் செலவு செய்ய போறேன். நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன். மீனாட்சி, நீ வேலைக்கு போறது நல்ல விஷயம்தான். ஆனா அதை இப்படி வீம்புக்காக பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. மாப்பிள்ளைய பழி வாங்கறதுக்காகவோ மாப்பிள்ளை முன்னாடி நீ யாருன்னு காட்டுறதுக்காகவோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லம்மா. வேலைய வேலையா நினைச்சு பண்ணு, சரியா வரும். ஏங்க சம்மந்தி என்னமோ கோச்சிட்டு ஊரு கிளம்பிட்டாருன்னு சொன்னீங்க. அவர் அக்கடான்னு உட்காந்துட்டு பொக்கடா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இல்ல சம்பந்தியம்மா, ஒரேன்னு கிளம்புனதான் வடக்கே சூலம், அதான் ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப நாளைக்கு கிளம்புறது? நாளைக்கு அஷ்டமி. ஓ, அப்ப நாளை கழிச்சு நவமி. நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, அதுக்கு அடுத்த நாளாவது கிளம்புவீங்களா இல்லையா? 6வது நாள் கிளம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்க பக்கத்துல எல்லாம் 8ஆம் நாளுக்கு தான் திரும்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட டவுட் தான், 6ஆம் நாளா 7ஆம் நாளா 8ஆம் நாளான்னு. எதுக்கு வம்புன்னு இந்த 3 நாளுமே நான் கிளம்புறதா இல்ல. சம்பந்தி, 400வது எபிசோடு வர்றப்போ உங்க காமெடி சென்ஸ் இப்படி பிச்சு உதறது. காமெடியோ சீரியஸோ ஊருக்கு போகல அதானே? ஏய், என்ன ஒரு விஷயம் பேச வந்திருக்கிற, இப்ப போய் ஏதேதோ பேசிக்கிட்டு. ஆமாங்க, சொல்லுங்க, கேட்டா தாத்தா சந்தோஷப்படுவாரு. சம்பந்தி, என்ன விஷயம்? அதான் சாரதா பஞ்சு வச்சு சொல்லிட்டாளே. புரியலையே. மாடி. என்ன மாமா, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ஆமா, தாத்தா பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க சம்பந்தி. அது ஒண்ணும் இல்ல, நீங்களும் நானும் தாத்தாவாக போறோம், சாரதா பாட்டியாக போறா, மீனாட்சி அத்தா போறா. இந்த விஷயம் எப்ப மாமா தெரியும்? யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியம்னு தமிழ் கிட்ட சௌந்தர்யா சொல்லி இருக்கிறா. அதிகாரப்பூர்வமான தகவல் வர்ற வரைக்கும் நம்மளும் இதை காட்டிக்க வேண்டாமா? சம்பந்தி, ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியும்டி. நான் பாட்டி ஆயிட்டேன் தானே சிரிக்கிற. மாமா,
வாமா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா மாமா? இல்லம்மா இப்பதான் வரோம். அவங்க இல்லையா மாமா? யாரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும்னு கிளம்பி போயிட்டாமா. அவன் மெதுவா வரட்டும், நாங்க ஒன்ன பார்க்க தானே வந்தோம். என்ன மாமா? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். மீனாட்சி, அந்த பூ வச்சு விடுமா. என்ன பாக்குற? நீ சொல்லலனா எங்களுக்கு தெரியாதா? ரொம்ப சந்தோஷமா. கடவுளா பார்த்துதான் இந்த சமயத்துல இப்படி ஒரு நல்ல செய்தி கொடுத்திருக்காரு. உட்காரு. காஃபி ஏதாவது போட்டு தரவா? இல்ல நான் போட்டு தரேன். இதுல என்னமா இருக்கு? இதுவும் எங்க வீடு மாதிரி தானே. நாங்கெல்லாம் அப்பவே காஃபி போட்டு குடிச்சாச்சு. அப்புறமா டாக்டர் போய் பாத்தியா? இல்ல மாமா. முதல்ல ஒரு டாக்டர் போய் பாருமா. நல்ல வேளை நீ சென்னையில இருக்க. ஊர்ல இருந்தா சுமாரான டாக்டர் தான் பார்க்க வேண்டியிருந்திருக்கும். இங்க நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்கப்பா. அதாம்மா, ஆரம்பத்திலே விசாரிச்சு ஆரம்பத்துல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒரே டாக்டர் பாக்குறது நல்லதுமா. சரவணிகிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லிருக்கேன்ப்பா. சில டாக்டர்ஸ் டக்குன்னு சிசேரியன் பண்ணிடுவாங்க. சிலர் தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டர் தான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஆமாமா, காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு டக்குன்னு கத்திரி வைக்கிற டாக்டருங்க பல பேர் இருக்காங்க. அப்படி இல்லாம இது ஒரு சேவையா பண்ற ஒரு நல்ல டாக்டரா பாரு. நான் கூட விசாரிச்சேம்மா. புஷ்பலதான்னு ஒரு டாக்டர் இருக்காங்க, ராமச்சந்திராவில் இருக்காங்க. ரொம்ப நல்ல டாக்டர்னு பேசிக்கிறாங்கம்மா. அவங்க அட்ரஸ் வேணா நான் வாங்கி தட்டுமா? சரிங்க மாமா. டெலிவரி பண்றப்போ பெரிய ஹாஸ்பிட்டலை பார்த்து, எல்லா வசதியும் உள்ள ஹாஸ்பிட்டலா பார்த்து பண்ணணும்மா. திடீர்னு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல, ரத்தம் வேணும், அது வேணும், இது வேணும்னு அங்கிட்ட இங்கிட்ட அலையக்கூடிய ஹாஸ்பிட்டலா பார்க்க கூடாது. முத 3 மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தடவையா கன்சீவ் ஆயிருக்க, ஆட்டோல போறது, பைக்ல போறது, இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணு. அப்புறம் 3 மாசம் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தடவையா கன்சீவ் ஆயிருக்க, ஆட்டோல போறது, பைக்ல போறது, இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணு. அப்புறம் 3 மாசம் ஆயிடுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. சௌந்தர்யா, இது ஆம்பளை புள்ளதான். மாமா, எங்க அப்பாவோட பிறந்தது 7 பேர். 7 பேருக்குமே தலைச்சம்புள்ள ஆம்பளை புள்ளதான். எங்க அப்பாவுக்கு நாங்க 4 பேர். எங்க 4 பேருக்கும் தலைச்சம்புள்ள ஆம்பளை பிள்ளைங்க தான். கார்த்திக், சூர்யா, இப்படி உங்களுக்கு பிடிச்ச பேரு எது வேணாலும் வச்சுக்கோ. ஆனா கோயில்ல வச்சு நம்ம குடும்ப பேர் ஒண்ணு வைக்கணும். எனக்கு எங்க தாத்தா பேரு வைத்தியநாதன். தமிழுக்கு அவங்க தாத்தா பேரு தமிழரசன். இப்ப புரிஞ்சிருக்குமே, உன் பிள்ளைக்கும் வைத்தியநாதன் தான் பேர் வைக்கணும்னு. இல்லம்மா, உன் பிள்ளைக்கு ஆதி மூலம்னு பேர் வை. எங்க பெரிய தாத்தா பேர் அது. அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அதனால அவருக்கு வம்சம் எல்லாம் போயிடுச்சு. அந்த தாத்தாவோட உழைப்பு தான் இன்னைக்கு எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டு அனுபவிக்கிற சொத்து பூரா. அவர் பேரு தான் தமிழுக்கு வைக்கணும்னு நினைச்சேன், தட்டி போயிடுச்சு. தமிழோட பிள்ளைக்கு அந்த பேர் தான் வைக்கணும். அப்பா, முதல்ல புள்ள பிறக்கட்டும், அதுக்கு முன்னாடி பேர் வைக்கிறது, பிரசவம் பாக்குறதெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்கோம். சுமக்கிற வேலை அம்மாக்கு தானம்மா. கூட இருக்கிற நாம பேர் வைக்கிறது, ஹாஸ்பிட்டல் பாக்குறது, இப்படி ஏதாவது செய்ய வேண்டியதுதான். என்னம்மா சௌந்தர்யா, நாங்க மட்டும் பேசிட்டே இருக்கோம், உன் மூஞ்சில சந்தோஷமே இல்லையே? வேலை முடிஞ்சு வந்திருக்காலப்பா, டயர்டா இருக்கும். மாமா, ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லினான்னு பாக்குறேன். என்னம்மா, சொல்லுமா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த குழந்தை வேண்டான்னு நான் நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, இப்ப இருக்கிற நிலைமையில இந்த குழந்தை பெத்துக்கணும்னா வேலையை விடணும். வேலையை விட்டா எல்லாமே பிரச்சனை ஆயிடும். எனக்கு புரியுது நீங்க எல்லாரும் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்கன்னு. ஆனா வேற வழி இல்ல. இன்னும் 2 வருஷத்துக்கு குழந்தை பெத்துக்கிற ஐடியா எனக்கு இல்ல. சாரி. சௌந்தர்யா, மீனாட்சி, உனக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். நீ எடுத்து சொல்லிடு.